ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு வழியாக சிவானி பாப்பாவை பொன்னி தன்னோட உயிரை பணைய வச்சு காப்பாற்றிட்டு வந்து வீட்டில் சித்தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவானி பாப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சிவானி பாப்பாவோ தன்னை காப்பாற்றினது பொன்னி தான் சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு பொன்னியத்தையே கட்டி பிடிச்சிட்டு அவங்கள விடுற மாதிரி தெரியல. ஏன் பவானியே வந்து வா சிவானி நம்மளோட ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டாலும் நான் பொன்னியத்து கூட கொஞ்ச நேரம் இருக்கேனே, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் கொஞ்சம் பொன்னியத்து கூட இருந்தா தைரியமா ஃபீல் பண்ணுவேன். அதனால நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு சிவானி பாப்பாவை மறுபடியுமே திட்டுறதுக்காக பவானி போனாலும் இருந்தாலும் சிவானி பாப்பா இப்பதானே ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு சிவானி கிட்ட சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த மாதிரி பவானி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பொண்ணையும் ரொம்பவே எமோஷனலா தேங்க்ஸ் அக்கா, நீங்க இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போட கேட்க, ஆனா பவானியும் ரொம்பவே கோவத்தோட நீ செஞ்ச தப்பா நான் இன்னும் மறக்கல, அதனால நீ ஓவரா சீன் போறதை விட்டுட்டு உன் வேலையை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கடுப்போட அவங்களோட ரூமுக்கு போக, ஆனா சுந்தரம் இந்த மாதிரி சிவானி பாப்பா வந்த விஷயமே தெரியாம ரூம்ல ரொம்பவே டென்ஷனோட இருக்கிறது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவை சீக்கிரமா நம்ம தேட போகணும்னு சொல்லிட்டு அவங்க கார்கியோ ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்க, அப்போ கரெக்டா அவங்களுக்கு தாஸ் கால் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தாஸ்க்கு ஏற்கனவே இந்த மாதிரி சிவானி பாப்பா அவங்க சொன்ன ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்ற நியூஸ் வந்துட்டனால அவங்க எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம வழிக்கு கொண்டு வர வைக்கணும். அது மட்டும் இல்லாம அப்பதான் நம்ம நினைச்ச பைசா நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட என்ன உங்களோட பொண்ணு உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியான சுந்தரும் டே என்னடா சொல்லிட்டு இருக்க, என்னோட பொண்ணு இப்ப காணும்டா, அவளை நீ அப்பதான் நான் கடத்தி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு தாஸ் ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அப்படியே பேசாம இருக்கு. ஆனா அந்த பக்கமா சுந்தர் டே நீ தாண்டா என் பொண்ணை கடத்தி வச்சிருக்க, எங்கடா வச்சிருக்கா சொல்லுடா சொல்லுடான்னு கேட்க, அப்ப கரெக்டா சரியான நேரத்துல பவானியுமே ரூம்குள்ள நுழையிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி சுந்தர் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அப்படி என்னதான் அவங்க பேசுறாங்க, ஒருவேளை கடத்தல்காரன் தான் தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கானோ, ஆனா சிவானி தான் வீட்டுக்கு வந்துட்டாலே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. ஆனா பவானி வந்தது எதுவுமே தெரியாத சுந்தரும் அவங்க கிட்ட ரொம்பவே கோவத்தோட கேட்டுட்டு இருக்க, ஆனா தாசோ அதுக்கு முன்னாடியே வேற ஒரு பிளான போட்டுட்டு சுந்தரி கிட்ட ரொம்பவே டெரரா பேசுற மாதிரி, என்ன உங்களோட பொண்ணு காணணும்னு ரொம்பவே பதறி போயிட்டீங்க போல, அப்பனா உங்க பொண்ணு மேல அவ்வளோ பாசம் இருக்கு என்ன, சரி அந்த பாசத்துக்காக தான் உங்களோட பொண்ணை மறுபடியுமே திருப்பி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன், அதனால நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க மச்சான் அப்படின்னு சொல்ல உடனே சுந்தரம் ரொம்பவே கடுப்போட டே என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்காகடா இப்படிலாம் என்ன மிரட்டிட்டு இருக்க, என்ன உனக்கு பணம் தானே முக்கியம், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, ஒட்டு மொத்தல நான் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு தாசும் பரவாயில்லையே மச்சான், நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டா வந்துட்டீங்களே, சரி எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க, உடனே சுந்தரும் ரொம்பவே அசால்ட்டா நான் உனக்கு 25 லட்சம் தரேன் போதுமா அப்படின்னு கேட்க, உடனே தாசும் இப்போதைக்கு எனக்கு 25 லட்சம் போதும் மச்சான், அதுக்கப்புறமா வேணும்னா கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சுந்தரும் என்னடா இப்போதைக்கு போதுன்ற, மொத்தமா உனக்கு எவ்வளவுதான் வேணும் அப்படின்னு கேட்க, உடனே தாஸ் ரொம்பவே வெக்கமே இல்லாம எனக்கு ஒரு 50 60 இல்ல ஒரு 70 லட்சம் இருந்தா போதும், அதுக்கு மேல நான் ஒரு பைசா கூட உங்ககிட்ட இருந்து கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அசால்ட்டா ஒரு அமௌண்ட்டை சொல்ல, உடனே அதை கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன சுந்தரும் டே என்னடா 70 லட்சத்தை கேட்டுட்டு இருக்கு, என்னால எப்படி உங்ககிட்ட அவ்வளோ பைசாவை கொடுக்க முடியும், நான் என்ன கொள்ள அடிச்சா கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்க, உடனே தாசும் ஆமா கொள்ள அடிக்கலாமே, உன்னோட மாமியார் வீட்டுல இருந்து நீ எவ்வளோ வேணாலும் கொள்ள அடிக்கலாம், ஏன் நான் கோடி ரூபா கேட்டாலும் உன்னால தர முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் அதை கேட்காம இருக்கேன்னா ஒரு மச்சான்ற உரிமையில தான் மச்சான் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவமடைஞ்ச சுந்தரு டே இதுக்கு மேல என்ன மச்சான்னு கூப்பிட்டா அவ்வளவுதான், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், ஏதோ உன் தங்கச்சி கூட ஒரு தடவை பழகி அவ கர்ப்பமாயிட்டானா உடனே உனக்கு நான் மச்சான் ஆயிடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ இது எல்லாத்தையுமே வெளியே நின்று கேட்டுட்டு இருக்க பவானியும் செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே அப்பனா பொண்ணு இவங்கள பத்தி சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதானா, இவங்க நிஜமாவே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க, ஆனா அந்த பக்கமா தாஸ் சுந்தரி கிட்ட ரொம்பவே நக்கலா என்ன மச்சான் போக போக உங்களுக்கு தைரியம் அதிகமாயிட்டே போகுது போலயே, சரி என்னனாலும் பண்ணிட்டு போங்க, எனக்கு ஒரு 70 லட்சத்தை கொடுங்க, அதுக்கப்புறமா நான் உங்களை மச்சானே கூப்பிட மாட்டேன், உங்களோட வீட்டுக்கும் வர மாட்டேன், ஒருவேளை அப்படி நீங்க குடுக்கலன்னா பரவால்ல விடுங்க. உங்ககிட்ட இல்லனாலும் பரவால்ல. நான் அத என்னோட தங்கச்சி கிட்ட வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சுந்தரு, "டேய் எந்த தங்கச்சியாடா பேசிட்டு இருக்கன்னு?" சொல்ல, உடனே தாஸ், "அதான் என்னோட இன்னொரு தங்கச்சி பவானி தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான். அவங்க கிட்ட நான் நேரடியாவே வந்து நீங்க என் தங்கச்சி கூட பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லி
அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து மீதி பணத்தை வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட சொல்லும்போது கண்டிப்பா அவங்களோட அத்தை, மாமா கிட்டயும் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன்னா, கண்டிப்பா அவங்களோட குடும்ப மானத்த காப்பாத்துறதுக்காக எனக்கு அந்த பணத்த தந்து தான் தீருவாங்க. ஆனா என்ன, உங்களால இதுக்கப்புறமா அந்த வீட்ல இருக்கவே முடியாது. ஸோ நீங்க இந்த விஷயத்துல என்ன பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. என்ன, எனக்கு தேவையான பணம் எப்படினாலும் என் கைக்கு வந்து சேர்ந்துரும். ஆனா என்ன, உங்களோட வாழ்க்கை தான் தலைகீழா மாறிடும். அதனால தான் நான் முன்னாடியே உங்க மேல இருக்க அக்கறையால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இதுக்கப்புறமா நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்த தந்துருங்க. அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட சுந்தரம் செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க. ஆனா சுந்தரம் அதை புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் நீங்க இப்ப ரொம்ப பெரிய ஷாக்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஷாக்ல இருந்து வெளியே வாங்க. அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் எனக்கு பணத்தை தரதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்களோட வேலையில கூட சின்ன சின்ன ஃப்ராட் வேலை பண்ணி நிறைய பைசாவை அட்டையை போட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சுந்தரம், டேய், நான் நிறைய ஃப்ராட் வேலை பண்ணி என்னோட குடும்பத்துக்கிட்ட இருந்து, அதாவது என்னோட மாமியார் வீட்ல இருந்து நிறைய பணத்தை கையாடல் இப்ப வரைக்குமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா, அதுக்காக என்னால அவ்ளோ பணத்த சீக்கிரமா உனக்கு ரெடி பண்ணி தந்துர முடியும்னு நீ எப்படி நெனச்ச? அப்படின்னு கேட்க, உடனே இத கேட்ட தாசு, அது என்னோட ப்ராப்ளம் இல்ல, உங்களோட ப்ராப்ளம். அத நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனா, எனக்கு தர வேண்டியத மட்டும் நீங்க கரெக்ட்டா தந்துருங்கன்னு சொல்லிட்டு உடனடியா ஃபோன கட் பண்ணேன். ஆனா, இந்த பக்கம் இருக்க சுந்தரும் செம்ம கடுப்போட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா, பவானியோ எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கோடயும், அத விட அதிகமான கோவத்தோடயும் சுந்தர் பக்கம் வந்துட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா பவானி அங்க வந்துட்டு இருக்கத பார்த்த சுந்தரு, கண்டிப்பா பவானி எந்த விஷயத்தையுமே கேட்டிருக்க வாய்ப்பில்லன்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே ரொம்பவே அசால்ட்டா, "என்ன பவானி? எப்ப வந்த? என்னாச்சு? எதுக்காக இப்படி இருக்குன்னு?" சொல்லிட்டு பவானி கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, "சிவனி பாப்பா கண்டிப்பா வந்துருவா. நான் அது விஷயமா தான் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு" சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உடனடியா ஒரு பொய்ய எடுத்து சொல்ல, உடனே இத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத பவானியும் செம்ம கோவத்தோட சுந்தரோட கன்னத்திலேயே பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க. அப்போ இந்த மாதிரி பவானி செஞ்சதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுந்தரும் செம்ம ஷாக்கோட நின்னுட்டு பவானி கிட்ட, "என்ன பவானி, என்னாச்சு?" அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடயே கேட்க. ஆனா பவானியோ, "நீங்க பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு பொய்யா இருந்தீங்கன்றத நான் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு கேவலமான ஆளுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இதுக்கப்புறமா என்னால உங்க கூட வாழவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க." அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இன்னுமே ஷாக்கான சுந்தரு, "பவானி, நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன்னு நினைக்கிறேன். என் மேல எந்த தப்பும் கிடையாது. நீ எதையோ தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கன்னு" சொல்லிட்டு மறுபடியுமே பவானி கிட்ட ஏதேதோ சொல்லி அவங்கள சமாளிக்கிற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவானி பாப்பா வந்துருவா. நான் அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்ன தயவு செஞ்சு நம்புன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொய் மேல பொய்யா சொல்ல, உடனே பவானியும், "போதும் போதும், இதுக்கு மேல என்னால உங்களோட பொய்ய கேட்கவே முடியாது. சிவானி ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டா. பொன்னி அவள காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அது மட்டும் இல்லாம நீங்க பேசினத நான் தான் ஃபுல்லா கேட்டுட்டேன்னு சொல்றேன்ல. அதுக்கப்புறமாவும் எதுக்காக என்கிட்ட இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க? என்னால இத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. தயவு செஞ்சு என் கண் முன்னாடியே நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு மறுபடியுமே சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சுந்தரு இன்னுமே பவானிய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா பவானியோ எதையுமே காது கொடுத்து கேட்கிற நிலைமையிலேயே கிடையாது. அது மட்டும் இல்லாம சுந்தர உடனடியா வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே அவங்கள துரத்த அடிக்க ஆரம்பிக்க, சுந்தரு பவானிய எவ்வளவுதான் சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா பவானி அவங்களால சமாளிக்கவே முடியல. அதுக்கு மாறா பவானி செம்ம ஆத்திரத்தோடையும் ஆக்ரோஷமாவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பவானியோட இந்த கூச்சல் சவுண்ட கேட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட ரூமுக்கு வர்றது மட்டும் இல்லாம ஏதோ மிகப்பெரிய பிரச்சனைன்றத பவானியோட முகத்த பார்த்தே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அங்க வந்து நிக்கிறத பார்த்த சுந்தரம் இன்னுமே பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க.